தேர்தலுக்கு முன்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசின எல்லா கூட்டத்திலையும் பெண்கள் பாதுகாப்பு பத்தி தான் தொடர்ந்து பேசினார். இன்னொன்று சொன்னார், எங்க நல்ல விஷயம் இருந்தாலும் அது நம்ம பசங்களாம் செஞ்சுதான் இருக்கணும்னு சொன்னார். ஆனா இந்த நல்ல என்ன, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான பெரும்பாலான குற்ற செயல்கள்ல தாவேக்கா நிர்வாகிகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. பிரச்சாரத்தை பேசும்போது தாவேக்கா ஆட்சி பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ தாவேக்கா கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும்னு மக்கள் கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு. இப்ப நம்ம முதலமைச்சர் என்ன செய்யறாரு தெரியுமா, அதிமுக எம்எல்ஏக்கள் ஸ்டாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பாஜக மற்ற மாநிலங்களில் பண்ணுறதே இங்கே முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது பாஜகவோட ஜெராக்ஸ் மாதிரி செயல்படுறாரு. நீங்க தூய சக்தி பெண்களுக்கு நான் தான் பாதுகாப்புன்னு சொல்றீங்கல்ல, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுங்க. சான்ஸ், சூப்பர் சான்ஸ் யூஸ் பண்ணுங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் என்ன காரியம் பண்ணிருக்கேன். இன்னொரு பொள்ளாச்சிங்க, அது பொள்ளாச்சியும் மிஞ்சிட்டாமே. இது பொள்ளாச்சியும் மிஞ்சிருச்சு இது மேட்ரு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசு விமர்சகர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஆஸ்ட்ரோ அவர்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நல்லா இருக்கு. அதாவது சின்ன பிரேக்கு. ஓகே, டிவிக்கே ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சொல்லில் அடங்காத பல சிக்கல்களும் சட்ட ஒழுங்கு சிக்கல்களும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. சில நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் செய்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குவாரிகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, ஆனால் எந்த விவரங்களும் தெரியல. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இந்த சட்ட ஒழுங்கு பாலியல் பிரச்சனைகள்லாம் ஒரு உச்சபட்சத்தை அடைந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மகளிர் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். டிஎம்கே மகளிர் கூட்டத்தில் அதில் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் தான் மேடைக்கு மேல கான்ஃபிடண்டா இருங்க சொல்றாரு. அவர் முதல்ல கான்ஃபிடண்டா இருக்காரு. தீர்ந்து போன சக்தின்னு சொன்னவங்க கூட உறுப்பினர்களை திருடிட்டு இருக்காரு. தீர்ந்து போன சக்தி விட்டிய திருடுறவங்க எவ்வளவோ காஞ்சி போன சக்தி, எவ்வளவு காஞ்சி போன சக்தியா இருப்பாரு. ஆனா நீங்க டெல்லிக்கு நாங்க டெல்லிக்கும் விமர்சிச்சீங்க. இப்ப நீங்க டெல்லிக்கு போயிருக்கீங்களே, சிபிஐ வழக்குல இருந்து தப்பிக்கத்தானா? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க? நான் கேட்கறேன் இப்போ சொல்லுங்க மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், சிபிஐ வழக்கில் இருந்து தப்பிக்கத்தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? அதே போல சேலத்தில் நடந்த சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்கள் 8000 வீடியோ நிர்வாணமாக போலீஸ் சிக்கியிருக்குது. அது டிவிக்கே பிரமுகருங்கிறது குற்றச்சாட்டு உறுதியாக இருக்குது. இன்றைக்கி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதை தாண்டி ஒவ்வொன்றாக டிவிக்கே நிர்வாகிகள் கணவனில் அந்த கைம்பெண்களை பகிர்ந்து கொள்வதில் போட்டி, இப்படி நிறையா நடந்துட்டு இருக்குது. முதற்கட்ட எப்படி பார்க்குறீங்க? இப்போ தாவேகா நிர்வாகிகள் பண்ணக்கூடிய வரக்கூடிய இந்த பாலியல் புகார்கள், இந்த பாலியல் அத்துமீறல்கள், அவர்கள் மீது பல புகார்கள் வருது. தயவு செய்து நான் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களோட நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, உடனடியாக நடவடிக்கை எடுங்க, கட்சியிலிருந்து நீக்கம் பண்ணுங்க, இவர்களை உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சரி, ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் நீங்கள் அண்ணாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், கட்சியில் நிர்வாகிகள் இந்த மாதிரி தவறுகள், பாலியல் அத்துமீறல்களோ எந்த முறைகேடுகள் எந்த தவறுகள் செய்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தூக்கி கட்சி விட்டு வெளியே எரிஞ்சிருவாங்க. இதுதான் வரலாறு. அவங்க சட்டமன்றத்திலே அதை பதிவு பண்ணியிருக்காங்க. நீ எடுத்து பாருங்க. ஜெயலலிதா அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், கலைஞர்லாம் சட்டமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்காங்க. நான் உடனே நடவடிக்கை எடுத்தேன் கட்சி நிர்வாகி மேலே. தயவு செய்து விஜய் அவர்கள் அதை நீங்கள் செய்யுங்க. செஞ்சாதான் உங்களுக்கு அது நல்லது, உங்கள் ஆட்சிக்கு அது நல்லது. ஆனால் டிவிகே நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கவில்லை. அதாவது தூத்துக்குடி மேட்டில் 2 பேரை கைது செஞ்சு உள்ள வச்சுருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு இஷ்யூ என்னன்னா, தூத்துக்குடி டிவிகே நிர்வாகி சரவணன் மீது சம்பந்தப்பட்ட பெண், அவங்க டிவிகே நிர்வாகிங்கிறது மறந்துடக்கூடாது. அவங்க இன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிவிகே சரவணன் எம்எல்ஏ மீது எந்த நடவடிக்கையும் இல்லைங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுதான் தோழர், இது அதிர்ச்சியும் வேதனையுமா இருக்கு எனக்கு. ஏன்னா ஒரு எம்எல்ஏவா இருந்தா என்ன, இல்லை கட்சி நிர்வாகியா இருந்தா, ஆட்சி பொறுப்பா இருந்தா, கட்சி பொறுப்பா இருந்தா என்ன, நீங்க தூய ஆட்சின்னு சொல்றீங்கல்ல, தூய சக்தின்னு சொல்றீங்களா உங்களை, அப்ப நடவடிக்கை எடுங்க. உடனே ஏன் எடுக்க மாட்டீங்க? எது தடுக்குது உங்களை? பணம் தடுக்குதா? இல்லை அவர்னா பினாமியா? கேட்க இப்படி தான் நான் பேசுவேன். நான் யாரோட பினாமியா அவர் சரவணன்? இல்லை அவர்னா
இது பணம் உங்களை மறைக்குதா, கண்களை மறைக்குதா, அதிகாரம் உங்க கண்களை மறைக்குதா, இல்லை வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதுதான் நான் சொல்றது தோழர், உடனடி நடவடிக்கை நீங்க எடுங்க, துரிதமா நடவடிக்கை எடுங்க. அப்பதான் உங்க தலைமை மீது எங்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த முதலமைச்சர் சரியா செயல்படுறாரு, இந்த கட்சி தலைமையும் சரியா செயல்படுறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த மக்களுக்கு வரும், எங்களுக்கும் வரும். நீங்க சரி நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்க எப்படி உங்களை புரிஞ்சுக்கிறது? அப்ப இது வந்து மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம் தமிழ்நாட்டுக்கு. இது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே இந்த மாதிரி வந்து மெத்தன போக்கா, கண்டும் காணாம அமைதியா வாயடைத்து எந்த எதிர்வினையும் ஆற்றாம இருந்த முதலமைச்சர் பார்த்ததே கிடையாது. அப்ப இது தயவு செய்து நடவடிக்கை எடுங்க. இப்ப நான் தான் ஓப்பன் சேலஞ்ச் தான் வைக்கிறேன். நான் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சேலஞ்ச் பண்றேன், நீ நடவடிக்கை எடுங்க, இந்த தூய சக்தி நிரூபிங்க, நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணுங்க, உங்களோட தலைமைத்துவத்தை ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கான வாய்ப்பு தான் அது. என்னை பொறுத்தவரை இங்க பாரு, எல்லா கட்சியிலும் தவறு பண்ணுவாங்க, எல்லா கட்சியிலும் அத்துமீறல்கள் இருக்கும், பாலியலா இருக்கட்டும், முறைகேடுகளா இருக்கட்டும், பொருளாதார முறை எல்லாத்துலயும் ஈடுபடுவான், கஞ்சா கடத்துவான், எல்லா வேலையும் பார்ப்பான். அதிகாரம் வந்தா எல்லா வேலையும் எல்லாம் பார்க்கலாம். கட்டுப்படுத்த வேண்டிய அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை என்பது கட்சியின் தலைமைக்கு இருக்கு, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கு. நான் வந்து விஜய் அவர்களை வந்து ரொம்ப மரியாதையா தான் நான் வந்து இந்த இடத்துல அணுகிறேன். ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த பதவிக்கு நான் மரியாதை கொடுத்தாகணும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்போ உங்க தலைமைத்துவத்தை ப்ரூவ் பண்ணுங்க, உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ப்ரூவ் பண்ணலைன்னா அப்ப உங்களுக்கு எதிராக நாங்க வந்து போராட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும், வேற வழி இல்லை. ஏன்னா இவ்வளவு ஓப்பனா நடக்குது. இந்த சேலத்தில் நடந்த கூத்தாலாம் பார்த்தா இன்னொரு பொள்ளாச்சி அது, இன்னொரு பொள்ளாச்சி அது. அப்ப நீங்க ஏன் சைலண்டா இருக்கீங்க? நீங்க எங்க எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்தாருங்க அவர் கட்சி நிர்வாகிகள் மீது. அவர் இருக்கும்போது நான் அவரே எடுக்கிறப்ப நீங்க எடுக்க மாட்டீங்களாங்க நான் கேட்கிறேன். ஏன்னா தயவு செய்து விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்க உங்க தலைமைத்துவத்தை ப்ரூவ் பண்ணுங்க எங்களுக்கு, அதுதான் நான் வைக்கிற கோரிக்கை. அப்ப இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, தினந்தோறும் புகாருங்க. இந்த தாவேகா கட்சி நிர்வாகிகள் மீது தினந்தோறும் ஏதாவது புகார் ஒவ்வொரு மாடலையும் பதிவாயிட்டே இருக்கு. ஒண்ணுமே புரியல நினைக்கிறேன். ஒரு மாதத்துல புள்ளிவர் என்ன சொல்லுன்னா, கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள், அதுல 15க்கும் மேற்பட்ட குற்ற வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் டிவிகே நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். அதுதான் தோழர், தயவு செய்து நீங்க வழிநடத்துங்க, செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வாங்க, பாலியல் கல்வியை கொடுங்க, குட் டச் பேட் டச் சொல்லி கொடுங்க. உங்க கட்சி நிர்வாகிக்கு நான் சொல்றேன், இப்படிதான் சொல்லித்தர வேறு வழி கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. நிறைய தேவைப்படுது அவங்களுக்கு வந்து, நிறைய வந்து நீங்க அவங்களை பண்படுத்த வேண்டிய கட்டாயம். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன். விஜய் அவர்கள் ரசிகர்களை பண்படுத்தணும். தாவேகாவுடைய கட்சி தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன் ரசிகர்களையும் தன் கட்சி நிர்வாகிகளையும் அனைவரையும் பண்படுத்த வேண்டும், பண்படுத்த வேண்டும், பண்படுத்த வேண்டும் ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டு இருக்கேன். விஜய் ரசிகைக்கே சிக்கலா இருக்கு, சிக்கல். அதுதான் நான் சொல்றேன், ரசிகர்களுக்கு வித்தியாசம் கிடையாது. ஏன்னா இது நான் தயவு செய்து அவர் பண்படுத்தணும் நம்ம 2-3 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். அதை அவர் பண்படுத்தவே இல்லை, அதுதான் பிரச்சனை. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, முதலமைச்சர் ஆயிட்டீங்க, இப்ப பெரிய பெரிய விளைவுகள் நீங்க சந்திக்கிறீங்க. நீங்க பண்படுத்தான விளைவு தான், நீங்க பெரிய பெரிய விளைவுகள் நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க இன்னொன்னு சொல்றேன், இது உங்க ஆட்சிக்கே பிரச்சனை, உங்க கட்சிக்கே இது பிரச்சனை, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஆனா அவர் சொல்றாரு, இந்த மாதிரியான குற்ற பிரச்சனைலாம் வந்து தனி மனித ஒழுக்கம், சமூக கூட்டு மனப்பான்மைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நிர்வாகம் மட்டுமே, ஆட்சி மட்டுமே பொறுப்புள்ளாரு. ஆனா கடந்த காலத்துல அவர் மாற்றி பேசினாரு. அதைத்தான் கான்ஃபிடண்டா இருங்க அப்படின்னு சொல்லி இன்றைய சிஎமுக்கு அன்றைய சிஎம் வந்து மகளிர் ஆணைய கூட்டத்திலே வந்து பதில் சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொல்றேன், இவ்வளவு அண்ட்ரஸ்ட், இவ்வளவு வைலன்ஸ், இவ்வளவு பாலியல் அத்துமீறல்கள், இவ்வளவு மர்டர், இவ்வளவு கொலைகள், இவ்வளவு சோஷியல் ஆர்டர் கொலாப்ஸ், அண்ட்ரஸ்ட், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா உங்க ஆட்சிக்கே ஆபத்துன்றதான் நானும் சொல்றேன். முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர் அவர்கள் சொல்வதுதான் நானும் சொல்றேன். இந்த ஆட்சிக்கு பெரிய ஆபத்துல போய் விட்டுரும், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சரி, ஒருவேளை அந்த குற்றச்சாட்டுகள் உண்மை இருக்கும் பட்சத்தில், அதனால தான் டெல்லிக்கு போகும்போது சிபிஐயிடமிருந்து தப்பிப்பதற்காகத்தான், ஒரு பேர நடவடிக்கைக்காகத்தான் வந்து திரு ஜோசப் விஜய் அவர்கள் போயிருக்காருன்னு சொல்லி முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்றது சரியா? அதுல எந்த மாற்றங்களும் கிடையாது, அவர் சொல்றது கரெக்ட் தான். எப்படி சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு வந்து அவர் சொல்ற எல்லா வார்த்தைகளுமே உண்மைதான், மாற்றுக்கத்தை எதையுமே நான் மறுத்து பேச மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, அது ஒரு விளக்குறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தயவு செய்து RSS, பாஜக, மோடி, அமித்ஷா 3% கும்பலை எதிர்த்து நில்லுங்க, ஓப்பனா பகிரங்கமா உங்க நிலைப்பாடு அறிவிங்க, அவர்களுக்கு எதிர்வினை நீங்க ஆற்றுங்க. நீங்க காங்கிரஸோட போயிட்டீங்க, இந்தியா அலையன்ஸோட தான் நீங்க போறீங்க. வருகிற 2023 நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப இருந்தே எதிர்வினை தொடங்குங்க. அவங்களுக்கு பயப்படாதீங்க தயவு செய்து. நீங்க பயந்தீங்கன்னா உங்களே நாசமாக்கிடுவான், தமிழ்நாட்டை நாசமாக்கிடுவான். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க விஜய் அவர்கள். நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களையும் அவன் கபலீகரம் பண்ணுவான், உங்க தாவேகாவையும் கபலீகரம் பண்ணுவான், தமிழ்நாட்டையும் அவன் கபலீகரம் பண்ணுவான். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பயப்படாதீங்க. நீங்க பயந்தீங்கன்னா அவன் ஏறி அடிப்பான் அவங்கள. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதற்குமே அசாரமா அடிச்சாரு திமுக இந்தியா கூட்டணியில் இருக்கும்போது. நான் சொல்றேன், நான் இது நீங்க பண்ண மாட்டீங்க. நீங்க பண்றதே பிளெக்சிபிளா போறீங்க, நீங்க வளைஞ்சு கொடுக்குறீங்க, நீங்க பெண்டு ஆகுறீங்க. நீங்க நல்லா தெரியுது ஓப்பனா. நீங்க வந்து பதறி நீங்க போறது,
நீங்க வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் உங்களுடைய அந்த கருத்துக்கள் நீங்க சொன்ன சாதனைகள் அனைத்துமே திமுக பண்ணதுதான். ஆமா, அது ஒரு நிதி ஆயோக் கூட்டத்தில் நீங்க பேசின அனைத்துமே திமுக செய்த சாதனைகள் 5 வருடத்துல. அதான் உண்மை. 2 இலக்க பொருளாதாரம், ஆமா, ஜிடிபிஎல் செகண்ட் பிளேஸ், ஆமா, இது எல்லாமே திமுக சாதனைகள் தான். கல்வி வந்து 42%. அதெல்லாம் விஜய் அவர் நல்லா தெரியும், தாவேகாவுக்கு நல்லா தெரியும், எல்லாரும் நல்லா தெரியும். இப்ப இருக்க தமிழ்நாடு அரசுக்கு எல்லாருமே நல்லா தெரியும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சிஎம் இருக்கும்போது பண்ண சாதனைகள் தெரியும் அவங்க எல்லாருக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பெண்ட் ஆகுறீங்க, நல்லா தெரியுது. இது வந்து உங்களுக்கு ஆபத்து, தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, எல்லாருக்குமே சர்வநாசம்ன்றது விஜய். அப்போ பிரதமர் மோடியை சந்திச்சது ஏதோ ஒரு அண்டர் டீலிங் தானா? அப்போ மோடி எதுவும் டிவிகேவுடைய தலைவர் இன்றைய சிஎம் விஜயை எதுவும் கட்டுப்படுத்துகிறாரான்ற கேள்வி எழுவார்கள். அதுதான் தொடர். அவங்க வந்து எப்படின்னா, இப்ப மார்டின் குரூப்ஸ் மேல ஒரு வழக்கு ஹைகோர்ட்ல 39 முடக்கிருக்காங்க. கிட்டத்தட்ட 450 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் போறாரு டெல்லி. ஓ, சரி சரி. அதையும் நான் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப எப்படி சொல்றதுன்னா, தயவு செய்து நீங்கள் வந்து பகிரங்கமாக எதிர்த்து நில்லுங்க. நான் அதை கனெக்ட் பண்ணி நான் தப்பா பேச விரும்பல, நான் உங்களை இன்னும் மதிக்கிறேன். தயவு செய்து நீங்க பகிரங்கமா எதிர்த்து நில்லுங்க, சண்டை செய்யுங்க, இதான் உங்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. நீங்க கொஞ்சம் வளைஞ்சிங்க, ஃபிளெக்சிபிள் ஆனீங்கன்னா அவங்களை முடிச்சிருவான். இதான் கான்செப்ட். சரி, அப்படி ஏதாவது நீ சொல்ற மாதிரி ஏதாவது ஸ்டெப்போ ஒன்றிய அரசுக்கு எதிராகவோ அல்லது ஐடியாலஜியாகவோ ஒன்றிய அரசுக்கு எதிராக அவர் என்ன சொல்றாங்கன்னா, நேற்று கூட நாங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக அவங்களோட பயணம் செய்து தேவையான நிதியை நாங்கள் பெறுவோம் தானே சொல்றதை தவிர எதிர்த்திருப்பதுனா ஒரு அறிவுரை இல்லையே. அதுதான் தோழர், எதிர்வினை ஆற்றுங்க, எதிர் அறிக்கைகள் விடுங்க. அவங்க பண்ற தவறுகள், பிஎம்சி திட்டத்தை கொண்டு வரேன், நிறைய திட்டத்தை வச்சிருக்கேன், லிஸ்ட் வச்சிருக்கேன். ஆல்ரெடி ஜல்ஜீவன் திட்டத்துல கையெழுத்து போட்டாச்சு. ஜல்ஜீவன் திட்டத்துல கையெழுத்து போட்டீங்க. இனி அடுத்தடுத்து என்னென்ன திட்டங்கள், சாதக பாதகங்கள் என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன ஆபத்து விளைவிக்கும், நமக்கு என்ன எஜுகேஷன் ஃபண்ட் கொடுக்குறானா, ஜிஎஸ்டி பாக்கி கொடுக்குறானா, ஏதாவது சப்போர்ட் பண்றானா, மெட்ரோ ஃபண்ட் கொடுக்குறானா, நீ எய்ம்ஸ் கோயம்புத்தூர் ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் மதுரையே என்ன முடிக்கலாமே. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவன் எதுவுமே தமிழ்நாடு செய்ய மாட்டான், நிதியே கொடுக்க மாட்டான், உங்களுக்கு ரெவென்யூ பாக்கி கொடுக்க மாட்டான், உங்களுக்கு எந்த டாக்ஸ் ஷேருமே கொடுக்க மாட்டான். நம்ம 100 கொடுத்தா அவன் வந்து 10 தான் கொடுக்குறான் நமக்கு திரும்ப, அதுவும் கொடுக்க மாட்டான். இப்ப 1% கூட கொடுக்க மாட்டான். இப்ப அதை விஜய் எதிர்த்து தயவு செய்து எதிர்வினை ஆற்றுங்க, தினம் ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க, போராட்டங்கள் முன்னெடுங்க, எதிர்வினை ஆற்றுங்க, எதிர்குரல் எழுப்புங்க. தயவு செய்து இங்க நீங்க எதிர்கட்சிகளை திமுக பேசி எந்த பிரோஜனம் கிடையாது. தயவு செய்து விஜய் புரிஞ்சுக்கோங்க. நீங்க போராட்டங்கள் பண்ணுங்கன்றீங்க, அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு அறிக்கையாவது எடுத்து விடுங்கன்றீங்க. ஆனா போராட்டங்கள் மக்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப வீதிக்கு வந்து பகலையும் வீதிக்கு வர்றாங்க, இரவனையும் வீதிக்கு வர்றாங்க. அதை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. பல துறைகளில் நிர்வாக சிக்கல் விளைவையும் பார்க்க முடிகிறது. அப்போ அதில் எந்த பிரச்சனையும் அவர் குறைஞ்சபட்சம் சால்வ் பண்ணிக்காருன்ற கொஸ்டினுக்கு விடையே இல்லையே. தோழர், நீங்க வந்து டொமஸ்டிக்கா வித்தின் ஸ்டேட்டும் நிறைய நீங்க பிரச்சனைகள் நீங்க கிளியர் பண்ணணும், சால்வ் பண்ணணும். நேஷனல் லெவல்லையும் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவா இருந்து நீங்க அதை எதிர்வினை ஆற்றணும். இதை நீங்க பண்ணலைன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டுடைய என்டையர் அந்த ஒரு வெல்ஃபேருமே கொலாப்ஸ் ஆயிடும். தயவுசெய்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது பேராபத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறீங்க, எதிர்வினை ஆற்றக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ அதை நீங்க கொஞ்சம் கூட நீங்க அதை பயன்படுத்தல. அதுதான் நான் பாக்குறேன். இந்த 1 மாசமா 1% கூட நீங்க எதிர்வினை ஆற்றல. இது வந்து தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. நீங்க பிளெக்சிபிளா போறேன், நிதியை வாங்குறேன், சேர்ந்து பயணமாகலாம் வாய்ப்பு இல்லை, முடியாது. அது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களாலே முடியாது, ஜெயலலிதா அவர்களாலையும் முடியாது, யாராலையும் முடியாது. எதிர்த்து சண்டை செஞ்சே ஆகணும். இப்ப நீ சண்டை செய்யறியா சாரியான்றதான் இப்ப மேட்ரு. இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். நீங்க கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் வளைஞ்சு கொடுத்து பெண்டு அப்படின்னு நிமிராம நீங்க அப்படியே போனீங்கன்னா அவங்களை அமைக்கிறேன், அவங்கள. அதான் நடக்கும். பாஜக மோடி அமித்ஷா 3% கும்பல் வேலையே அதுதான். நீங்க அப்படி ஃபிளெக்சிபிள் அப்படி இப்படினீங்கன்னா அவங்க முடிச்சிருவாங்க. இப்படிதான் சந்திரபாபு நாயுடு முடிச்சான், உத்தவ் தாக்கரே முடிச்சான். எத்தனை ஸ்டேட்டு எத்தனை பேர் முடிச்சிருக்கான். உங்களை அவன் விட்டுற மாட்டான். அவங்க ஈஸியா சைஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்க மேல நிறைய வழக்கு இருக்கு, சிபிஐல கரூர் மேட்டர் இருக்குது, மார்டின் குரூப்ஸ் மேல, ஆதவர்ஜனா மேல, எல்லாரும் மேலயுமே வழக்கு இருக்கு. எல்லாரும் மேலயுமே வழக்கு இருக்கு. செங்கோட்டையன் மேல வழக்கு இருக்கு. 39 வழக்கு ஈடி வழக்கு. அதான் 39 ஈடி வழக்கு இருக்கு. இன்னும் நிறைய வழக்குகள் இருக்கு. இப்போ இவருக்கு சிபிஐ வச்சு மிரட்டுறாங்க. அப்படி மிரட்ட முடியுமா? ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு முதலமைச்சரை வந்து ஒரு சிபிஐ வழக்கு காட்டி மிரட்ட முடியுமா? டிஸ்அப்ரோப்ரியேட் அசட்ஸ் கேஸ்ல என்ன பண்ணாங்க ஜெயலலிதாவை? கனிமொழி என்ன பண்ணாங்க 2G ஸ்பெக்ட்ரத்துல? ஆராசா என்ன பண்ணாங்க 2G ஸ்பெக்ட்ரத்துல? இடி ஐடி வச்சு என்ன பண்ணாங்க? கோர்ட் வச்சு என்ன பண்ணாங்க? சிபிஐ வச்சு என்ன பண்ணாங்க? இன்னும் நமக்கு வரலாறு இருக்குல்ல தமிழ்நாட்டுல. டிடிவி தினகரன் என்ன பண்ணாங்க? சசிகலா என்ன பண்ணாங்க? மன்னார்குடி குடும்பத்தை என்ன பண்ணாங்க? இப்ப முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தை என்ன பண்ணாங்க? கலைஞர் என்ன பண்ணாங்க? தயவு செய்து மார்டின் குடும்பம் நான் ஒன்று சொல்லிடுறேன், அவங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு இது என்னன்னா, தயவு செய்து இந்த நிர்வாகத்தை பார்த்து நடத்துங்க.
ஊழல், லஞ்சம், லாவண்யம், மாஸ் லூட்டிங்லாம் ஈடுபட்டுறாதீங்க. அவங்ககிட்ட சிக்கனீங்கன்னா மொத்தமா சர்வநாசம் ஆயிருவீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, நான் நல்லதான் சொல்றேன். நீ நல்ல நிர்வாகம்னா நான் அதை வரவேற்கிறேன், வாழ்த்துறேன், பாராட்டுறேன், அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. நீங்க மாஸ் லூட்டிங், கரப்ஷன், ரேப்பிடா அப்படி இப்படின்னு இறங்கினீங்கன்னா அவன் பிடிச்சிருவான். இதுதான் நடக்க போகுது. அது நடக்கக்கூடாது நான் விரும்புறேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, தாவேகாக்கும் காக்கப்படணும், முதலமைச்சர் விஜய் அவர்களும் காக்கப்படணும், தமிழ்நாடும் காக்கப்படணும், தமிழ்நாடு அரசும் காக்கப்படணும் நான் விரும்புறேன், தமிழ்நாட்டு மக்களும் காக்கப்படணும் நான் விரும்புறேன். நீங்க வந்து ரேப்பிடா எதுலையாவது கரப்ஷன் அப்படி பயங்கரமா லூட்டிங் ஈட்டிங் அப்படின்னு கமிஷன் ஷேர் இறங்கினீங்கன்னா அவன் உங்களை எல்லாம் அடிக்க விட்டுருவான். எடப்பாடி பழனிசாமி அதிமுக தான் நடந்தது. 2017 2021 அடிக்க விட்டான், அப்புறம் கழுத்தை கத்தி வச்சுனா தான் நடந்தது. உங்களையும் அதே மாதிரி அடிக்க விடுவான், கழுத்தை கத்தி வச்சிருவான், அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்புறம் எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சிருவாங்க. தாவேகாவை பல ஊரை உடைச்சிருவாரு, உங்களை நிலைய ஆட்சியில் தர விட மாட்டாங்க. நீங்க ஒரு பக்கம் பல ஊரை உடைச்சிருவாங்கிறீங்க, ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தாவேகால சேரக்கூடிய எண்ணிக்கை இருக்குல்ல, அது போய்கிட்டே இருக்கு. அதிமுக போறாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா விஜயதரணி காங்கிரஸ் வந்து பிஜேபி போனாங்க, பிஜேபியிலிருந்து இப்போ தாவேகாவுக்கு இருக்காங்க. இவர் ஒரு சமத்துவ தலைவர், பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் தலைவர்னு அவங்களே இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மை இல்லையா? தோழர், ஆட்சி அதிகாரத்துக்கு யார் வந்தாலும் வந்து இந்த பிழைப்புவாதிகள் அங்கிட்டு போய் சேருவான். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த அதிமுக திமுக பெண்மணிங்க, ஆமா அது பிழைப்புவாதி தான். விஜயதரணி பெரிய பெரிய குயிலி கிடையாது, பெரிய ஒன்றும் புரட்சி பெண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து விஜயதரணி வந்து நீங்க இப்படி ஹைப்பு கொடுக்கணும் தேவை கிடையாது. நான் என்ன சொல்றேன், எல்லா பிழைப்புவாதிகள் அதிமுக திமுக காங்கிரஸ் எல்லா கட்சியில இருந்து பிழைப்புவாதி ஃபுல்லா அங்க போய் சேருவான். இது யார் ஆளுங்கட்சி வந்தாலும் நயன்தாராவே சிஎம் ஆனாலும் வருவாங்க. இதை செய்து புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பிழைப்புவாதிகள் வந்து யார் சிஎம் ஆனாலும் வந்துருவான். அங்க வந்து குட்டையை போட்டு அங்க ஒரு டென்ட்டை போட்டு உட்காருவான். அது மாதிரி விஜயதரணி எல்லாம் ஒன்னும் ஒரு அரசியல் ஒன்றும் பெரிய புரட்சி போராளிலாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பிழைப்புவாதிகள் போறாங்க. நாளைக்கு திமுக ஆட்சி தான் இங்கிட்டு வந்துருவாங்க, அவ்வளவுதானே. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து என்னன்னா, தயவு செய்து வந்து இந்த ஆட்சி வந்து போற போக்கு என்பது ஒரு ஆபத்தான போக்கா இருக்கு. இதை நான் வந்து நல்லா தெளிவா தெரியுது. எனக்கு ஒரு மாதம் நான் அப்சர்வேஷன் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா தெரியுது. நீங்க போற திசை பேராபத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. தயவு செய்து உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க, திருத்திக்கோங்க. நம்ம அறிவுரை தான் சொல்றோம். நீங்க நல்லா இருக்கும் தான் நாங்க விரும்புறோம். ஏன்னா நீங்க நல்லாட்சி தரணும், தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் அவர்கள் தொடரணும் அப்படின்றதான் நம்மளோடது. ஏன்னா மக்கள் வாக்கு செலுத்திருக்கான், சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி கொடுத்துருக்கான், கூட்டணி கட்சிலாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் மண்டேட் மக்கள் கொடுத்துருக்கேன். நாங்க மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம், அந்த தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம். உங்களை கைட் பண்றதுக்கு எல்லாருமே ரெடி, திமுகவும் ரெடி, எல்லாருமே ரெடி. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரெடி, உதயநிதி எல்லாருமே ரெடி, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே ரெடி. உங்களை கைட் பண்ண எல்லாருமே ரெடியா இருக்கும். அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய கருத்தியல் சார்ந்து இயங்குங்க, அதான் உங்களுக்கு பாதுகாப்பு. தமிழ்நாட்டுடைய சாவர்னிட்டியை விட்டு கொடுத்துறாதீங்க, தமிழ்நாட்டு மக்கள் உரிமைகளை விட்டு கொடுத்துறாதீங்க. இதை நீங்க காவு கொடுத்தீங்கன்னா சர்வநாசம் ஆயிரும் எல்லாமே. இன்னொன்னு நான் சொல்றேன், நீங்க இப்படியே தொடர்ந்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாடு 70 ஆண்டுகளை கண்ட வளர்ச்சியை ஒரு வருஷத்துல நீங்க நாசமாக்கிடுவீங்க. ஓப்பனா நான் சொல்றேன். நீங்க இப்படியே போனீங்கன்னா 70 ஆண்டு கால வளர்ச்சியை ஒரு வருடத்தில் நீங்க சர்வநாசம் ஆக்கிடுவீங்க. இது பேராபத்துல போயிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க எதிர்வினை ஆற்றாம நீங்க அரசியல் பண்ணவே முடியாதுங்க. சும்மா நான் சாஃப்ட் டச்ல போவேன், நான் அப்படியே ஜென்டிலா போவேன், ஃப்ரெண்ட்லி ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்ல போவேன், வாய்ப்பே கிடையாது, முடியாது. அரசியல்ல நீ எதிர்த்தே ஆகணும், எதிர்க்கலாம் செத்து போயிரு, அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். நீ காங்கிரஸ் வந்து எதிர்வினையை வந்து சரியா பண்ணல, அதான் நீ அழிஞ்சு போச்சு காங்கிரஸ். இன்னைக்கு அதே நிலை உங்களுக்கு வந்துடும். நீங்க RSS, பாஜக, மோடி, அமித்ஷா 3% கும்பல சாரமா நினைக்காதீங்க. அவங்க ரொம்ப டேஞ்சரஸ். இந்தியாவுக்கே அவங்க டேஞ்சரஸ், உலகத்துக்கே அவங்க டேஞ்சர். அவங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உங்களை அவன் ஒலிசியால விட்டுற மாட்டான். தயவு செய்து தாவேகா நிர்வாகிகள், தாவேகா கட்சியினர், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள், தாவேகா அமைச்சர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க லூஸ்ல விட்டீங்கன்னா உங்களே கொண்டு போய் அவங்க கவுத்தி விட்டுருவாங்க. இப்ப இதுதான் நடக்க போகுது. இதுதான் தெரியுது, எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது விஜயதரணி போன்றவர்கள் நீ பிழைப்புக்காக போகிறான்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி இப்போ எதிர்கட்சியோடைய, குறிப்பாக திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு கனிமொழி அவர்கள் இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதாவது கடந்த அதிமுக ஆட்சியெலாம் பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது கேள்விப்பட்டோம். இப்போ திமுக ஆட்சி ஆரம்பித்து ஒரு மாதத்தில் ஆங்காங்கே சிறுமிகளுக்கும் சிறுவர்களுக்கே அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இப்போ வந்து பொள்ளாச்சிக்கு அடுத்த சேலங்கிறது கிட்டத்தட்ட 58,000 வீடியோ, 50க்கும் மேற்பட்ட பெண்களுங்கிறது ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது. இதுக்கு வந்து திமுக அரசு வந்து பொறுப்பேற்கணும், முதலமைச்சர் வாய் திறக்கணுன்றாங்க. கனிமொழி போன்றவர்களே வீதிக்கு வந்தும் கூட இன்னும் ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்குமே தெரியல. அவங்களை கைது செஞ்சுக்கான தவிர அந்த சம்மந்தப்பட்ட நபரை வந்து எங்களுக்கும் அவர் சம்மந்தமான ஒரு அறிக்கை வருது, ஆனால் அந்த நிர்வாகியை வந்து கட்சியை விட்டு இந்த நிமிடம் வரை நிற்கவில்லை. எப்படி புரிஞ்சுக்கிறது? கனிமொழி அவர்கள் வந்து அவங்க பேசியது கரெக்டு தான். அதுதான் நான் சொல்றேன். தயவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் உடனடி நடவடிக்கை எடுங்க. உங்க தலைமைத்துவத்தை ப்ரூவ் பண்ணுங்க. பெண்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு ப்ரூவ் பண்ணுங்க. இதுக்கு சந்தர்ப்பங்க உங்களுக்கு. இது ஏங்க பண்ண மாட்டீங்க? எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. 3 நாளா
கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போறீங்க, டெல்லிக்கு போறீங்க, நித்தி ஆயோக் மீட்டிங் போறீங்க, பிரதமரை பாக்குறீங்க, மத்திய அமைச்சர்லாம் பாக்குறீங்க, போட்டோக்குள்ள போஸ்ட் கொடுக்குறீங்க. இப்ப வந்துட்டீங்க தமிழ்நாடு திரும்ப. என்ன நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் அமைதியா இருக்கீங்க? உங்க நல்லதுதான் நான் சொல்றேன். நடவடிக்கை எடுங்க, தூக்கி அடிங்க, அவனை வெளியே தூக்கி உள்ள தள்ளுங்க, உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி பண்ணாரு, ஹேண்டில் பண்ணாரு அதை ஞானசேகரனை? உடனே ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல ஹியரிங் நடத்தி உடனே கேஸை முடிச்சு உடனே தண்டனை வாங்கி கொடுத்து உள்ள அடைச்சாங்க அவனை. ஏன் நீங்க இதை பண்ண மாட்டீங்க? வாய்ப்பு உங்களுக்கு இது. நீங்க தூய சக்தி, பெண்களுக்கு நான் தான் பாதுகாப்புன்னு சொல்றீங்கல்ல, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுங்க. சான்ஸ், சூப்பர் சான்ஸ் யூஸ் பண்ணுங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் இது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு விஜய் அவர்கள் இதில் நடவடிக்கை எடுக்காம இருப்பது ரொம்ப மனவேதனையா இருக்கு. என்ன காரியம் பண்ணிருக்காங்க? இன்னொரு பொள்ளாச்சிங்க, அது பொள்ளாச்சியும் மிஞ்சிட்டாங்க. இது பொள்ளாச்சியும் மிஞ்சிருச்சு இது மேட்ரு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உடனடி எதிர்வினை நீங்க ஆற்றணும். எந்த மேட்டரா இருந்தாலும் சரி, நீங்க சைலண்ட் மோட்ல இருந்தாலே அங்க பிரச்சனைன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தலைமை மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நீங்க உடனே எதிர்வினை ஆற்றுங்க, மக்களால் வரவேற்கப்படுவீங்க. இதுல இன்னொரு விஷயம் பிரச்சனை, டிவிகே கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசுங்கிறது அப்படியே உச்சத்தை அடைகிறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அமைச்சர் கீர்த்தனா ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிங்கன்னா நான் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவேன்னு ஒரு நிர்வாகி அறிவிச்சிருக்கேன். இது என்ன புரியல? இல்லை தோழர், அதான் சொல்றேன் தோழர், உட்கட்சி பூசல். இவங்கெல்லாம் அரசியல் ரொம்ப பூசு தோழர். இவங்க ஃப்ரெஷர். ஒரு பதவி கொடுத்தா நான் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கணும்ன்றது மேட்டர் இல்லையா? இவங்க அதான் சொல்றேன், இவங்க இப்படிதான் இருப்பாங்க, குழந்தைகளை போல பேசிக்கொண்டு. என்ன சொல்றேன்னா சீரியஸ்னஸே இல்லை உங்ககிட்ட. இப்ப கீர்த்தனா அமைச்சர்கள் தயவு செய்து நான் சொல்றேன், 8000 கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் ஆந்திர பிரதேஷ் போயிருச்சு. சந்திரா நாயுடு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு இருக்காரு. அவர் திறந்து உட்காந்துருக்காரு. கேட்ட எவன் வந்தாலும் பிடிச்சி உள்ளதை கூட்டு போயிடுறாரு. நீங்க கொரியா போனீங்க, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வாங்குனீங்க? ஏன் பிரஸ் நோட் கொடுக்கல? ஏன் பிரஸ் மீட் கொடுக்கல? போறப்ப ஏன் பிரஸ் மீட் கொடுக்கல? ஏர்போர்ட்ல ஏன் திரும்ப என்ன பிரஸ் மீட் கொடுத்தீங்க? நீங்க இன்னும் வந்தீங்களா கூட தெரியல எனக்கு. அது கொரியா போட்டோ தான் நான் பார்த்தேன். போய் நிக்கிறீங்க அங்க. ஏன்னா அதுக்கடுத்து ரீல்ஸ் போடுறீங்க, சோஷியல் மீடியா நீங்க ஆக்டிவா இருக்கிறீங்க, தப்பு கிடையாது. நீங்க நல்லா தான் பண்றீங்க, பேசுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கூப்பிடுறீங்க. தயவு செய்து வெளியேறிக்க விடுங்க. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குது இந்த ஒரு மாசத்துல? இந்த 10 நாள் எத்தனை வந்திருக்குது? கொரியா போய் எவ்வளவு வந்திருக்குது? ஒண்ணுமே புரியல. அமைச்சர் கீர்த்தனா தயவு செய்து சீரியஸா ஒர்க் பண்ணுங்க உங்க மினிஸ்ட்ரியில. தயவு செய்து நான் சொல்றேன் நான். ஏன்னா முக்கியமான மினிஸ்ட்ரிங்க, இண்டஸ்ட்ரி மினிஸ்டர்ன்றது. கட்சிக்குள்ள ஏன் எதிர்ப்புறதுன்னு கேக்குறீங்க? இல்ல, அதுதான் தோழர், கட்சியில இவர்கள் இன்னும் சிறுபள்ளித்தனமா இருக்கிறாங்க. இவங்களுக்கு சீரியஸ்னஸே தெரிய மாட்டேங்குது, மெச்சூரிட்டி கிடையாது, ஐடியாலஜிக்கலாம இவங்க யாருமே ஸ்ட்ராங் கிடையாது. அதான் பிரச்சனை. இப்ப அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய கருத்தியல் சார்ந்து இவங்க யாருமே ஸ்ட்ராங் கிடையாது. அதான் பிரச்சனை. இவங்க மார்க்ஸ் விட்டாங்க, அவங்க நட்டாத்துல விட்டு போயிட்டாங்க. அவங்க அம்பேத்கர், பெரியார் தான் தூக்கி இருக்காங்க. அந்த 2 பேரை பத்தி ஐடியாலஜி யாருக்காவது தெரியுமான்னு கேளுங்க. அமைச்சர்கள்ட்ட, எம்எல்ஏக்கள்ட்ட, எம்பிக்கள் கிடையாது, எம்எல்ஏக்கள்ட்ட, கட்சி நிர்வாகிகள்ட்ட. மேகதாது விஷயத்திலே கூட எந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி தெரியல. இல்ல, அதுதான் தோல்ல. டிகே சிவகுமார் கர்நாடக முதலமைச்சர் அவர் அவ்வளவு பயங்கரமா ஒர்க் பண்றாரு அவங்க ஸ்டேட் வெல்ஃபேருக்காக. இன்னைக்கு நித்தி ஆயோக் மீட்டிங்ல அவர் பேசுனதா இருக்கட்டும், மேகதாது தான் எல்லா இடத்துலயும் அவர் வாயத்திறந்தா மேகதாது தான் வருது. அவருக்கு விஜய் எதிர்வினை ஆற்ற மாட்டாரு. நீங்க கொல்லூர் மூகாம்பிகை கோயில் போனீங்கல்ல, உடுப்பி போனீங்கல்ல, காங்கிரஸ் கூட்டணியில இருக்குது. இல்ல தோழர், அதான் சொல்றேன் தோழர், அங்க காங்கிரஸ்காரெல்லாம் அவங்க பயங்கரமா வரவேற்கிறான். நீங்க ரொம்ப மகிழ்ச்சி புலகாயுதம் அடைகிறீங்க. நான் என்ன சொன்னேன், டிகே சிவகுமார் நீங்க என்ன எதிர்வினை ஆட்டினீங்க? டிகே சிவகுமார் உங்களை எப்படி பேசினாரு? நான் ரிசல்ட்டுக்கு முன்னாடி சொல்றேன். அன்ஃபிட் அப்படின்னாரு. இன்னைக்கு அவர் உங்களுக்கு ஃபிட்ன்றாரு. நான் என்ன சொல்றேன், ஃபிட்னா அப்ப எங்களை ஃபிட் பண்ணுங்க, தமிழ்நாடு மக்களுக்கான பிரச்சனைகளை அதை ஃபிட் பண்ணி தொலைய மாட்டீங்களே. இப்ப மேகதாது அவர் அணை கட்டுவாருங்க. அவரு டிகே சிவகுமார் சும்மா விட மாட்டாருங்க. அதை அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. இல்லைன்னா பெரிய கலவரம் நடக்குங்க, தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகா நடக்குங்க. அது தமிழ்நாடு திரும்பியும் தாக்கப்படுவாங்க. கர்நாடகாவில் தான் நடக்க போகுது. தயவு செய்து விஜய் அவர்கள், இது சென்சிட்டிவான மேட்டர் மேகதாதெல்லாம், தயவு செய்து எதிர்வினையாற்றுங்க. டிகே சிவகுமாருக்கு பதிலடி கொடுங்க. சோனியா காந்தி, ராகுல் காந்தி பேசுங்க. நீங்க தான் போனீங்களா, அதை பத்தி பேசுனீங்களா? அவங்க 2 பேர்ட்டையும் மேகதாது மேட்டர், டிகே சிவகுமார்ட்ட கொஞ்சம் டைரக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி பேசுனீங்க, அதுவும் பேசிக்க மாட்டீங்க நீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் சீரியஸான மேட்டர். நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிட்டீங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்குது. அதை தயவு செய்து புரிந்து கொண்டு, தயவு செய்து விஜய் அவர்களை வழிநடத்தக்கூடிய அரசு அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள், நீங்க ஜான் ஆரோக்கியசாமி, ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள்ட்ட நான் வைக்கிற கோரிக்கை வைக்கிறேன். நான் நீங்க எல்லாத்தையுமே நான் கோரிக்கை வைக்கிறேன். ஆதவர்ஜன் அவர்கள்ட்டையும் சொல்லி எல்லாத்தையுமே நான் சொல்றேன், தயவு செய்து விஜய் அவர்களை இந்த மாதிரி விஷயங்கள்ல சீரியஸா வழிநடத்துங்க. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் பிரச்சனை, அது தமிழ்நாட்டுடைய உரிமை, தமிழ்நாட்டோட வாழ்க்கை, இது எல்லாமே, இந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க சரியா வழிநடத்துங்க, சரியான ஒரு தீர்வுகளை காணுங்க இந்த மேட்டர்ல. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இல்லைன்னா உங்களுக்கு இது பேராபத்து, உங்களுக்கு ஓட்டு போட்ட எங்களுக்கு இது பேராபத்து, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பேராபத்து, ஒட்டுமொத்த தமிழ்நாடு அழிஞ்சு போயிடும். இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே முன்னாள் முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, திமுக ஒரு 6 மாதத்திற்கு இந்த கட்சியவோ ஆட்சியோ விமர்சிக்க மாட்டோம்ன்றாங்க. ஆனால் இப்போ 1 மாதம் கூட தாங்களை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது சரியா? தோழர், விமர்சிக்கிற மாதிரி விஷயங்கள் நடந்தால் யார் தோழர் விமர்சிக்காம இருப்பா? யோசிச்சு பாருங்க. அவர் உண்மையிலே நல்ல நிலைப்பாடு தான் எடுத்தார். 6 மாதம் எல்லாம் அமைதியாக இருப்போம்,
ஒரு ஃப்ரெஷர் குரூப் வந்திருக்குது, ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க, ஃப்ரெஷ் டீம், அவங்க கவர்மெண்ட் நடத்திட்டோம், 6 மாசம் நம்ம இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம எதிர்வினை ஆற்றுறோம்னு சொல்லி கரெக்டாக தான் பேசினாரு. இப்படிலாம் கூத்து நடந்தா இப்போ எப்படி எதிர்வினை ஆற்றாம இருக்க முடியும்? ஏன்னா அவங்க அரசை நிர்வாகம் பண்ணவங்க, பல ஆண்டுகள் அவங்க நிர்வாகம் பண்ணவங்க, அவங்க நிர்வாகத்தில் இருந்தவங்க, துணை முதலமைச்சரா. ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துரும்ல, அந்த அந்த ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய தன்மை வந்துரும்ல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறப்பான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுறாரு, அவர் சிறப்பாக எதிர்வினை ஆற்றுறாரு, வேற வழியில் எதிர்வினை ஆட்டி தான் ஆகணும். இது பொறாமையா, கோபத்தின் இதா, இல்ல அந்த மாதிரி கிடையாது. இது அந்த மாதிரி விஷயம் கிடையாது. உங்களை பக்குவம் தான் எல்லாம் படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப நாங்க வந்து உங்களை எலெக்ஷன் முன்னாடி எப்படி போட்டு அடி நானும் தூக்கி போட்டு அடி பந்தாடிட்டு இருந்தேன் நான். இப்போ உங்களை நாங்க என்ன பண்றோம், எஜுகேட் பண்றோம், உங்களை பக்குவப்படுத்துறோம். நாங்க நீங்க வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க உங்களை வந்து கொச்சாப்படுத்தி பேசுறது, உங்களை அட்டாக் பண்றது, உங்களை மான வாரியா கிழிக்கிறது எங்க நோக்கம் கிடையாது. இப்ப கூட நான் எப்படி பேசுறேன், நான் இந்த முழுக்க இந்த நேர்காலம் முழுக்க கேட்கணும். விஜய் அவர்களும், தாவேகா நிர்வாகிகளும், தாவேகோட அமைச்சர்களும், கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கேட்கணும். உங்களை எஜுகேட் பண்றோம், நாங்க உங்களை வழிநடத்துறோம், உங்களை கைட் பண்றோம், உங்களுக்கு ஒரு அறிவு கொடுக்கப்படுகிறது, அதை நீங்க சரியா எடுத்து பயன்படுத்துங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு. நாங்க சரி சரி. ஏன்னா இங்க வந்து உங்களை வந்து தாக்குவதோ, உங்களை வந்து உங்களை வந்து சேதப்படுத்துவது எங்க நோக்கம் கிடையாது, உங்களை அழிப்பது எங்க நோக்கம் கிடையாது, ஆட்சி அதிகாரத்தை உங்களை இறக்குவது எங்க நோக்கம் கிடையாது. நீங்க நல்லாட்சி நடத்த வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கம். அப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே ரெடி. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மு.க. ஸ்டாலின் பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு ரோஸ்ட் செய்யற மாதிரியான ஒரு விமர்சனத்தை கடுமையா இதுவரை வைக்காத அளவுக்கு விமர்சனம் வைக்கிறாருல்ல, அது சரியா? என்ன விமர்சனம் வச்சாரு? விமர்சனம் வந்து முன்ன எப்பொழுதும் வைக்காத அளவுக்கு ஒரு கலாய்க்கிற நோக்கத்துல ஒரு நக்கலான கிட்டத்தட்ட டிவிகே அரசு ஒரு ரோஸ்ட் பண்ண மாதிரி விமர்சனம் வந்து அவர் வந்து சில நேரம் செல்லமா ஆசையா சில விஷயங்கள் பேசுவாரு, நகைச்சுவையா பேசுவாரு, நையாண்டியா பேசுவாரு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு, முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவர்களை கைட் பண்ணுவதற்கு, இவர்களை வழிநடத்துவதற்கு, இவர்களை வந்து டைரக்ஷன் கொடுப்பதற்கு, அட்வைஸ் பண்றதுக்கு அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு, அறிவுரை பண்றதுக்கு எல்லாமே அவர் கெப்பாசிட்டி இருக்குது. அவர் செய்யறது நீங்க சொல்றதை கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன். நானு இப்ப எனக்கெல்லாம் வந்து தாவேகா ஆட்சி அமையணும்னு நான் ரொம்ப விரும்பினேன். நான் சப்போர்ட் பண்ணி அதிகமாக போஸ்ட் பண்ணேன். விஜய் அவர்கள் ஆதரவாக நான் அவ்வளோ போஸ்ட் பண்ணேன். அந்த ஆட்சி வரணும், எல்லாரும் ஆதரிக்கணும், ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, திரும்ப ஒரு தேர்தல் வந்துடக்கூடாது, இந்த ஆட்சி தொடரட்டும், விஜய் அவர்களுக்கு சான்ஸ் கொடுப்போம், எப்படி நடத்துறாருன்னு பார்ப்போம் தான் நம்ம எல்லாம் ஆதரவாக பதிவு போட்டுட்டு இருந்தோம். அதை தான் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் விரும்பினாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விரும்பினாங்க, திமுக அதான் விரும்புறான். சரி, அம்பேத்கர், பெரியாரை, மார்க்சிவாதில் அதான் விரும்புறோம். இப்போ என்னன்னா, உங்ககிட்ட கொடுத்தாச்சு, இப்போ நீங்க இந்த கூத்து பண்ணீங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்றது? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை, படிப்பனைகள், பாடங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நல்லாட்சியை தாருங்கள்ன்றதான் இப்ப நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். நம்ம இப்ப ஆட்சியை கலைக்கணும், விஜய் முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்கு, உனக்கு தகுதி கிடையாது, தாவேகாக்கு தகுதி அப்படின்னு நம்ம பேசல. நல்லாட்சியை தொடருங்கள் விஜய் அவர்களே தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண தயார், கைட் பண்ண தயார், அட்வைஸ் பண்ண தயார், எல்லா வேலையும் உங்களுக்கு பண்ண நாங்க எல்லாம் ரெடியா இருக்கோம். நீங்க பயன்படுத்தலையான்றத அப்ப மேட்ரு. ஓகே, விமர்சனம் வச்சுக்கிறீங்க. அப்படியே உங்களுடைய விமர்சனங்களை மக்கள் பார்வைக்கும், குறிப்பாக டிவிகே கட்சியும் சிஎம் பார்வைக்கு வைத்திருக்க இந்த அசாதாரண விவாத சூழலில் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கணும். நன்றி தோழர்.